ஏங்க, அது இன்னையில இருந்து எல்லாம் புதுசா மாற போதில்ல, அதான். நாம இப்ப கிளம்பி எங்க வீட்டுக்கு போயிடுவோம். அங்க போனா நீங்க தானே எப்படியும் எனக்கு காஃபி போட்டு கொடுக்கணும். நான் அப்படியே சும்மா மாப்பிள்ள மாதிரி சூப்பரா கெத்தா இருப்பேன். ஓஹோ, இப்படிலாம் கூட உனக்கு ஆசை இருக்கா? ஏன் உங்களுக்குலாம் இல்லையா? இந்த மாதிரி எனக்கு ஏகப்பட்ட ட்ரீம்ஸ் இருக்கு. அப்படி என்ன ட்ரீம்ஸ் சொல்லு பாப்போம். பார்த்திபா, ஹே பார்த்திபா, கையை விடு. கையில டீ இருக்கு, கொட்டிட போது. கையை விடு பார்த்திபா. இப்பதான் நான் குளிச்சுட்டு வந்தேன். குளிக்காம என்ன தொடக்கூடாது. விடு என்ன. எந்திரி. இந்தா. ஏய், சொன்னா கேளு. பார்த்திபா, விடு விடு. எப்படி? நான் இங்க என்ன டென்ஷன்ல இருக்கேன், நீ இங்க இப்படிலாம் கனவு கண்டுட்டு இருக்கியா? டென்ஷனா? எதுக்கு? ஓ, அம்மாவை நினைச்சா? எல்லாத்தையும் நினைச்சுதான். நீ சொல்லலனாலும் அங்க போனதுக்கு அப்புறம் நான் தானே காலையில எந்திரிச்சு காஃபி கொடுக்கணும். எல்லா வேலையும் சரியா செய்யணும். வேலையெல்லாம் தெரியும், ஆனாலும் இங்க இருக்கிற மாதிரிலாம் இருக்க முடியாது. ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? யார் சொன்னா அப்படி? எனக்கே தெரியும். முதல்ல உன்னை நீ வா போன்னு பேர் சொல்லி கூப்பிடுறத நான் மாத்திக்கணும். இந்த மாதிரி கூப்பிட்டா அத்தை என்ன நினைப்பாங்க சொல்லு? ஏங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க. எங்க அம்மாவே அப்பப்பா அப்பாவை நீ வா போன்னு சொல்லிதான் கூப்பிடுவாங்க. அதனால அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லங்க, யாருக்காகவும் உங்களை நீங்க மாத்திக்காதீங்க. இங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி அங்கேயும் அப்படியே இருங்க. திடீர்னு அவங்களுக்காக மாறி அதுதான் நிஜம்னு அவங்க நம்பிட்டாங்க, அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுவும் சரிதான். கமலா, இன்னைக்கு ரஜினிக்கு பார்த்திபனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கல? நீங்க சொன்ன எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருக்கேன். என்னம்மா நீ அப்பா கூட சேர்ந்துட்டு இப்படி எல்லாம் பண்ற? உங்களை விட ரஜினியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு அவ குடும்பம் தான் முக்கியம். நிச்சயமா உங்களை விட்டுட்டு அவ இங்க வரமாட்டா, வரவே மாட்டா. அனிதா, ரஜினிய விடுமா. அவ மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல. பார்த்திபனு கூட தானே வரப்போறான். அவ பேர்ல கூட நம்பிக்கை இல்ல. மா, ஏன் தம்பி பார்த்திபன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா. ஆனா ரஜினி புருஷனா இருக்கிற பார்த்திபன் மேல எனக்கு துளி கூட நம்பிக்கையே இல்ல. இப்ப அவன் ரஜினி கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டேங்கிறான். ஒரு அடிமை மாதிரி அவ என்ன சொல்றாளோ அதை மட்டும் தான் கேக்குறான். சரிம்மா, இப்ப எதுக்குமா நம்ம அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம்? அவங்க கண்டிப்பா வரப்போறது இல்ல, அவங்கள பத்தி பேசாதீங்க. ஏமா அனிதா, ஒரு காலத்துல ரஜினிக்கு நீ நல்ல ஃப்ரெண்டா இருந்த, அதெல்லாம் இப்ப மறந்துட்ட. அவ மேல இருக்கிற கோவத்துல உன் உயிர் தம்பியான பார்த்திபனை இவ்வளவு மோசமா பேசுற? பார்த்திபனை தவிர ரஜினி வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா நீதானமா முதல் ஆளா நின்னு கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்ப. ஆனா விதி இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருச்சு. இப்ப அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வரத நினைச்சு நானும் சந்தோஷமா இருக்கேன். ஏமா, உனக்கு கூட அவன் நம்ம வீட்டுக்கு வரணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா உன்னோட ஈகோ தாமா தடுக்குது. இத பாருமா, ரஜினி கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவா. வேணும்னா நாம பெட் கட்டிக்கலாமா? என்னங்க என்னங்க இது குழந்தைத்தனமா? எது இதுல பெட் கட்டுறதுன்னு இல்லையா? விடுமா, அப்பாவுக்கு புரியல.
இன்னைக்கு அந்த ரஜினியை பத்தி தெரிஞ்சுக்குவாரு. இத பாரு அனிதா, இது வரைக்கும் நாமெல்லாம் ரஜினி இங்க வரலன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். ரஜினி இங்க வரேன்னு சொன்னதே இல்ல. ஆனா இப்போ அவளே நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்கா. இது பாரு, ரஜினி ஒண்ணு சொன்னா கண்டிப்பா செய்வா. உங்க மருமகளை நீங்க ரொம்ப நம்புறீங்கப்பா. அதே மாதிரி என் புள்ளையும் சந்தோஷமா பாத்துக்கணும். சரியா? ஒரு நல்ல பொண்ணா, நல்ல அக்காவா, நல்ல தங்கச்சியா உன்னோட கடமையை நீ எந்த குறையும் இல்லாம தான் செஞ்சிருக்கிற. அதே மாதிரி நல்ல மருமகன்னு பேரு வாங்கணும். சரி. சும்மா இந்த குடும்பத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காத, சரியா? அங்க உன் மாமனார் மாமியாரே நல்லபடியா கவனிச்சுக்கிறதுலதான் உன் எண்ணம் பூரா இருக்கணும். ம். அம்மா, எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணு, சரியா? அதெல்லாம் நாங்க பண்ணுவோம். இன்னும் எல்லாத்துக்கும் உன்னையே எதிர்பார்த்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் இவங்களுக்கெல்லாம் எப்ப பொறுப்பு வரும்? சரி பார்த்திபா, 2 பேரும் நல்லபடியா சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிம்மா, போயிட்டு வரோம். மேல கைய வச்சீங்க பொளந்துருவோம் பொளந்து. டேய் உள்ள போய் பாரு. டேய் வாடா. டேய் இங்கட போறீங்க. ஏய், ஏய், யாரா நீங்க இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? டோடா, இவர்தான் இந்த வீட்ல தைரியமான ஆம்பளை போல. டேய், எதுக்குடா எங்க வீட்டுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? பிரச்சனை பண்ண வரல, உன் பையன் பொருளையே தேடி வந்திருக்கோம். முரளியா? முரளியா? அவன் கம்பெனில இருப்பான். யோ, அவன் வீட்டுக்கே வர மாட்டான். அவனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க ஏரியால பிரச்சனை பண்ணாலே விட மாட்டோம். ஆனா அவன் எங்க அண்ணன் எம்எல்ஏ பொண்ணையே இழுத்துட்டு ஓடிருக்கான். அவன் எங்க அண்ணன் மானத்தை வாங்கிட்டு போயிட்டான். அவன் எங்க இருந்தாலும் சும்மா விட மாட்டோம். இல்ல இல்ல, ஏன் புள்ள அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான். உள்ள அவனை காணனே. எங்க இல்லையாடா? அவன் இல்லனே. ஆமாண்ணே, உள்ள எங்கேயுமே இல்லனே. எங்கடா போயிருப்பான் அவன்? யோ, அவன் வீட்லயே இல்லையா? இல்லாதவனை தேடினா எங்கயா இருப்பான்? உன் புள்ள முழுசா வீடு வந்து சேர மாட்டான். பார்த்த உடனே கண்டங்குடமா வெட்டிடுவோம். ஐயோ, டேய் வாங்கடா போலாம். அவகிட்ட பேசக்கூட வேணாம் ரஜினி. போற வழியில தானே வீடு. நேரா போய் அப்பா அம்மாவை பார்த்துட்டு இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடலாமா? பார்த்திபா, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அங்க முரளி உயிருக்கு ஆபத்து. அவன் எங்க இருக்கான், என்ன ஆனான்னு தெரியல. இப்போ வீட்டுக்கு போய் விளக்க கொடுக்கறதுக்கு டைம் இருக்கா சொல்லு? நம்ம போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். எங்க அவ திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு 2 செகண்டுங்க, என்னன்னு மட்டும் கேட்டு வந்துடுறேன். அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல பார்த்திபா, கேட்க மாட்டியா நீ? முதல்ல வண்டி எடு. பயமா இருக்கு. ஒண்ணு இல்ல பயப்படாத. அக்கா, டேய், எவ்வளவு தைரியம்டா உனக்கு? என்ன பண்ணி வச்சிருக்க? ஏன்டா ஏன் இப்படி பண்ற? அவ்வளவு பெரிய ஆளா நீ? ரஜினி, லவ் பண்றதானே சொன்ன. இப்ப என்ன காரியம் பண்ணிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க நீ?
ஏங்க என்ன பண்றீங்க? அங்க பாரு பார்த்திபா அவன் என்ன பண்ணிருக்கான்னு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? டேய் ஏதாவது இது வரைக்கும் உருப்படியா செஞ்சிருக்கியா நீ? ஒழுங்கா வேலைக்கு போக ஆரம்பிச்சு ஒரு 2-3 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள இப்படி. ச்சீ, ரஜினி டென்ஷன் ஆகாதீங்க. எப்படி பார்த்திபா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? இவளை கூட்டிட்டு வந்ததுக்கே இவனை கொலை பண்ணதுக்கு தேடிட்டு இருக்காங்க. இவன் என்னடான்னு பார்த்தா கல்யாணமே பண்ணிட்டான். ஏங்க இங்க பாருங்க, கோவப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா பேசுங்க. இல்ல நீங்க அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். டேய் என்னடா அதெல்லாம்? எங்களுக்கு வேற வழி தெரியல மாமா. இவங்க அப்பா இவள ஃபாரின் அனுப்ப பிளான் பண்ணிட்டாங்க. அதான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உன் பேர் என்னம்மா? பயப்படாதம்மா, சொல்லு. ஐஸ்வர்யா. இங்க பாருமா, நாங்க உங்க 2 பேரையும் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவோம். ஆனா உங்க அப்பா அரசியல்வாதி, நிறைய பிரச்சனை வரும். நீதான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். மாத்தி பேசிட்டேன்னா எல்லாருக்குமே கஷ்டம். முக்கியமா ஏதோ இவனுக்கு. இல்லன்னு மாத்தி பேச. நானும் மாத்தி மாத்தி அவனுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவன் போன் எடுக்கவே மாட்டேங்கிறான். அனிதா எங்கதான் போனான்னு தெரியல. எங்க போனா என்ன, கால் எடுத்து பேச வேண்டியதானே. அனிதா அமைதியா இருமா. பார்த்திபா, அனிதா அழாதம்மா, அமைதியா இரு. அப்பாக்கு ஒண்ணும் ஆகாதுமா. பார்த்திபன் கண்டிப்பா வந்துருவாமா. அவன் வந்து அம்மா அவங்களே பதட்டத்துல இருக்காங்க. அனிதாக்கா அவங்க ஏதாச்சும் கோயிலுக்கு போயிருப்பாங்கக்கா. அங்க இருந்து நேரா வீட்டுக்கு வந்துருவாங்க. ஐயோ ராதிகா, அவங்க எங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ராதிகா சொல்றது சரிதான். எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் ரஜினி முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துதான் ஆரம்பிப்பான்னு உங்களுக்கு தெரியாதா? மாமா நீ பயப்படாத. போங்கடா இங்க இருந்து. ஓடிடா. டேய் உனக்கு இருக்குடா. போடா. வந்து வச்சுக்கறடா உன்ன. பயப்படாத, ஒண்ணும் இல்ல. பார்த்திபா உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? வாங்க போலாம். டேய் வா வா. அவங்க கோயில இருக்கிறதுனாலதான் ஒருவேளை கால் அட்டன் பண்ண முடியலையோ என்னமோ. நான் உடனே கோயிலுக்கு போய் பாக்குறேன். நீங்க அதுக்குள்ள அவனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லுங்கம்மா. என் அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காரு. அவர் உயிர் அழாதம்மா. அவன் கையில தான் இருக்கு. அவன் வந்த உடனே சொல்லுங்க. சரிம்மா சரிம்மா, நான் நீ உடனே போறேன் கிளம்புமா. சொல்லிருங்கம்மா. போ பாத்துமா, பத்திரம்.
அனிதா, அப்பாவை பாருடி, அப்பாவை பாருடி, அப்பா போயிட்டாருடி, அப்பா போயிட்டு எனக்கு 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 என்ன பாருங்க, உங்க பொண்ணு அனிதா வந்திருக்காங்க, என்ன பாருங்க, கமலா வந்திருக்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க. ஐயோ என் கண்ணு முன்னாடியே உசுறு போயிருச்சே, ஒண்ணு செய்ய முடியாத பாவி ஆயிட்டனே. போயிட்டீங்களே. முரளிக்கு என்ன ஆச்சோ, பார்த்திபன் அப்பா எப்படி இருக்காருன்னு ஒண்ணுமே தெரியல. இப்படி போனையும் புடுங்கி வச்சுக்கிட்டு உங்களையும் வெளியில போக விடாம உட்கார வச்சிருக்காங்களே, இவங்களை என்னன்னு சொல்றது? ராதிகா, நீயாச்சும் அனிதாவுக்கு போன் பண்ணி அவங்க அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்க வேண்டியதானே? அட என்ன மாப்பிள, விவரம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்நேரம் அனிதா அவங்க அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா அவன் இந்நேரம் சும்மா இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நேரம் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்து வீட்டையே ரெண்டாக்கி இருப்பான். அவகிட்ட இருந்து ஒரு போன் கூட வரல. இதுலயே தெரியலையா அங்க எந்த பிரச்சனையும் இல்லன்னு? அம்மா, அவங்க வந்த உடனே போய் எல்லாத்தையும் ஒப்பிக்கணும்னு அவசியம் இல்ல. முதல்ல முரளி பிரச்சனை முடியட்டும், புரியுதா? பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கம்மா. வா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரஜினி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்றது பார்த்திபா? பண்ணுங்க. இவன் திறந்து நல்லபடியா இருந்தா சரிதான். சரிங்க, நேர்ல போய் பாத்துக்கலாம். எல்லாம் என்னால தான் ஆச்சு பாரு. இந்த பிரச்சனையால சொன்ன டைமுக்கு போக முடியாம போயிடுச்சு. விடுங்க, இங்க இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல. ஆனாலும் ஏங்க, ஒரு தடவை கால் அட்டன் பண்ணிருக்கலாம், இல்லனா நேர்ல போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்பா நமக்காக பேசி சமாளிச்சிருப்பாரு, பாவம். அதாங்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சாரி பார்த்திபா. சாரி எல்லாம் எதுக்குங்க, நமக்கு இருந்த டென்ஷன் அப்படி அப்படி இல்ல பார்த்திபா. எனக்கு காலையிலேயே தேவையில்லாம கால் பண்ணி நீ வர தேவையில்ல, என் தம்பியை மட்டும் அனுப்புன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டான். அதான் உன்கிட்ட பேசினா உன்னையும் டென்ஷன் ஆக்கிடுவான் தான் நான் கால் அட்டன் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். சாரி. ஏங்க என்னங்க, சொன்னதுக்கு அப்புறமும் சாரி சாரின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. விடுங்க, இப்ப எல்லாம் ஓகே தானே உங்களுக்கு? இப்ப கிளம்பலாமா? கிளம்பலாம். இங்க பாருங்க, முரளிக்கு எந்த பிரச்சனையும் வராது. முதல்ல அங்க போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லி அவங்க கோவத்தை சரி பண்ணுவோம். அப்பாதான் பாவம். முதல்ல எங்களை அம்மா அக்கான்னு கூப்பிடுறத நிறுத்துடா. உனக்கெல்லாம் இங்க நிக்கிறது கூட தகுதி இல்லப்பா. நீ அப்பா முகத்தை பார்க்கவே கூடாது. இங்க இருந்து போடா. போடா, போ. அப்பா, ரொம்ப சாரி அனிதா. அனிதா, ப்ளீஸ் அனிதா. நீ எதுவும் பேசாத. பேசாத.
டேய், நீ கடைசியில எப்படியாவது வந்துடுவேன்னு எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தாரு தெரியுமா? நாங்களும் காத்துட்டு இருந்தோம். நீ வராம போயிட்டியடா. நீ பாவிடா, கொலைகார பாவி. அப்பாவை கொன்னது நீதான். டேய், உன்னாலதான் என் அப்பா செத்தாரு. வெளியே போடா. டேய், போடி. ரெண்டு பேரும் வெளியில போங்க, போங்க. அப்பா ஏத்துறீங்கப்பா. அப்பா நான் இருக்கேன், எனக்காக ஏத்துறீங்கப்பா. எந்த தப்பும் இல்ல அனிதா. நான் தான் போன் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். சாரி அனிதா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீதான். இப்ப உனக்கு திருப்தியா? திருப்தியா சொல்லு. நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தங்கச்சி கல்யாணம் நடக்கிறதுக்கு உனக்கு உதவியா இருக்கிறதுக்கு என் தம்பி அனுப்புனேன்டி. அன்னைக்கே என் தம்பி எங்களுக்கு இல்லைன்னு ஆயிட்டாண்டி. நான் தான் தெரியாம அனுப்புனேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் குடும்பத்துக்காக ஒவ்வொன்றையும் இழந்திருக்கேன்டி. மன்னிச்சிரு அனிதா. முதல்ல என் தம்பியை எடுத்துக்கிட்ட, இன்னைக்கு என் அப்பாவை மொத்தமா எடுத்துக்கிட்டியாடி. அனிதா சத்தியமா அப்படி நான் சொல்றத கேளு. நான் எத்தனையோ தடவை சொன்னேன் எங்க அப்பா கிட்ட, இவரை நம்பாதீங்க நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு. ஆனா எங்க அப்பா ஏன் மருமகமான்னு முழுசா உன்னை நம்பினாரு. நம்பினதுக்காக இந்த நிலைமை வந்துருச்சு. நீங்க இந்த வீட்டுக்கு வரணுங்கிற தாண்டி அவருக்கு இருந்த ஒரே ஆசை, அதை கூட நிறைவேற்றாம பண்ணிட்டீங்களே. அப்பா அனிதா, வெளியே போ. வெளியே போ அனிதா. சொல்றேன், ரெண்டு பேரும் வெளியே போங்க. போங்க வெளியில. போ. அப்பா உசிர விட்டுட்டாரு. இதோ இப்ப இவன் நம்பிட்டு இருக்கான். இவனுக்கும் அனிதா. என்ன அனிதா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நிஜமா எனக்கு இதெல்லாம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் ஏன் இதை மறைக்க போறேன்? ஏன் இவகிட்ட சொல்லாம இருக்க போறேன்? நீயும் இவ கூட சேர்ந்துட்டு இப்படி அவன் நான் நினைக்கவே இல்ல பார்த்திபா. நான் அவ வீட்டுக்கு போய் சொன்னேன்டா. ஆனா அவங்க உன்கிட்ட சொல்லலன்னா அவங்கள பத்தி நீயே தெரிஞ்சுக்கோ. அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரங்கன்னு இவங்களுக்காக தான் நீ ஓட தேயறல. போடா போ போ, போய் நீயே அவங்கள காப்பாத்து. போ, இவளை காப்பாத்து, அவங்க அம்மாவை காப்பாத்து, அவ குடும்பத்தையே காப்பாத்து. ஏன் அம்மாவை நான் பாத்துக்கிறேன். இவங்க அம்மாவே இல்ல. போ, நான் பாத்துக்கிறேன். போ. என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லல. கேக்குறல்ல, அனிதா இங்க வந்தாளா? சொல்லுங்கன்னு சொல்றல. ஆமா வந்தா, அதுக்கு என்ன இப்போ? ஓகே சரி, வந்து என்ன சொன்னா? இங்க வந்து அவ என்ன சொன்னா? பாத்திபா, அது வந்து சொல்லுங்கண்ணா சொல்லுங்க. எங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பார்த்திப வந்து ரத்தம் கொடுத்தாதான் அந்த மனுஷன் பொழைப்பார்னு சொன்னாளா? சொல்லுங்க சொல்லுங்க. சொன்னாளா இல்லையா?
ஆமா சொன்னாங்க. அதுக்கு என்ன இப்போ? என்ன பேசுற நீ? அதுக்கு என்ன இப்பவா? ஜெய் என்னடா கேக்குற? விடுங்க மாமா, அவன் என்ன பண்றான்னு பாப்போம். சும்மா கத்தி ஊரை கூட்டி நாடகம் போட்டுட்டு இருக்கியா? ஐயோ, வேண்டாம், பார்த்திபா, please. பார்த்திபா, நீ சும்மா இரு, பார்த்திபா. பொறுமையா இரு பார்த்திபா. விடுங்கண்ணே. எங்க அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காருன்னு அவ வந்து சொல்லிருக்கா. உங்க வீட்டு பிள்ளைய காப்பாத்தணும்னு எத்தனை தடவை எனக்கு போன் பண்ணிருப்பீங்க? ஒரு வார்த்தை எங்க அப்பா இப்படி இருக்காருன்னு சொல்லிருக்கலாம்ல. எல்லாரும் மூடி மறைச்சிட்டீங்க. உங்க யாருக்குமே சொல்லணும்னு தோணல. அப்படி என்ன நான் உங்களுக்கு கெடுதல் பண்ண சொல்லுங்க. என்கிட்ட சொல்லணும்னு உங்க யாருக்கும் தோணல. உங்க யாருக்கும் தோணாது. உங்க யாருக்கும் தோணவே தோணாது. நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிருந்தா எங்க அப்பாவை காப்பாத்திருப்பல்ல. என்னப்பா சொல்ற? அப்பா சாவுக்கு என்னையே காரணமாக்கிட்டீங்கல்ல. இந்த கைதான், இதே கையால எங்க அப்பாக்கு கொல்லி வைக்க வச்சிட்டீங்கல்ல. பார்த்திபா, எனக்கு புரியுது பார்த்திபா. பெத்த தகப்பனோட இழப்புங்கிறது அத யாரும் ஆறுதல் சொல்லி சரி பண்ணக்கூடிய இழப்பில்ல. அந்த இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. ஆனா அதுக்காக இப்படி எதுவுமே சாப்பிடாம இருக்காதப்பா. பாத்திபா, இதெல்லாம் நல்லா இல்லப்பா. கொஞ்சமாவது சாப்பிடு தயவு செஞ்சு. எங்க அப்பா மத்த அப்பா மாதிரிலாம் கிடையாதுன்னு. அவர் ஸ்ட்ரிக்டா இருந்ததெல்லாம் கூட இல்ல. எப்பவும் ஒரு ஃப்ரெண்டா தான் இருந்திருக்காரு. அவரோட கடைசி ஆசையே நானும் ரஜினியும் சந்தோஷமா வாழணுங்கிறதான. அத கூட நிறைவேற்ற முடியாம போயிடுச்சுன்னு. பாத்திபா, அழாதப்பா, அழாத பாத்திபா. அப்புறம் என்னப்பா, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதா அவரோட கடைசி ஆசைன்னா நீயும் ரஜினியும் சந்தோஷமா வாழ்ந்து காட்டுங்கப்பா. அத அவர் கூடவே இருந்து பார்த்து சந்தோஷப்படுவாரு. பாத்திமா, கோவப்படாதப்பா, நிதானமா யோசி. நீங்க எங்க எல்லாரையும் விட ரஜினியை பத்தி உனக்கு தானே நல்லா தெரியும். நீயே சொல்லு, இப்படி ஒரு முக்கியமான விஷயத்த ரஜினி உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருப்பாளா? சொல்லு பாத்திமா. அவ்வளவு சுயநலமானவளா ரஜினி? சொல்லு பாத்திமா. குடும்பம் முக்கியம்னு நினைக்கிறவதா, ஆனா எப்பவுமே நேர்மையா தான் நடந்திருக்கா. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவ மாத்திக்கிட்டதே இல்லையே. ரஜினியை பத்தி மட்டும் இல்லைன்னா ராதிகாவை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தர் பத்தியும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்புறம் ஏப்பா ரஜினி மேல உனக்கு இவ்வளவு கோபம்? அவ எனக்காக பேசலையே. என்ன உங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறம்மா,
தயவு செஞ்சு நீ இந்த வீட்டுல இருக்காதம்மா. பார்த்திப வீட்டுக்கு போயிருமா. எங்க மாமா போவ? என் வீட்டுக்கு நீ வரணும்னு உரிமையோட கூப்பிட்ட என் மாமாவே இப்ப அந்த வீட்டுல இல்ல. ஏதோ ஒரு விதத்துல மாமாவோட சாவுக்கு நம்ம குடும்பமே காரணமாயிடுச்சு. பார்த்திபன் எப்படி இருந்தவன்? ஒரு நிமிஷம் கூட அவன் முகத்துல சிரிப்பு இல்லாம இருக்காது. ஆனா இப்ப அவன் முகத்துல சிரிப்ப பார்க்கவே முடியல மாமா. முதல்ல நான் அவனை மாத்தணும் மாமா. அவன் முகத்துல அந்த சிரிப்பை திரும்பவும் பார்க்கணும். எனக்கும் அதுதாம்மா முக்கியம். இனிமே பார்த்திபன் பழையபடி மாறுறதுக்கு என்ன பண்ணணுமோ அத நான் பண்றேன். ஹலோ, இப்ப பேசுறீங்களா இல்ல கட் பண்ணட்டுமா? ஏன் அவ்வளவு பிஸியா என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் பண்ணல, சும்மா தான் இருக்கேன். சொல்லுங்க. சும்மா இருக்கியா? அதுவும் நீயா? என்னால நம்பவே முடியல ராதிகா. நல்லா இருந்த பார்த்திபனோட அப்பாவை கொன்னுட்ட. ஒன்னா இருந்த ரஜினி பார்த்திபனை பிரிச்சுட்ட. அடுத்து யார் குடிய கெடுக்கலான்னு பிளான் போட்டுட்டு பிஸியா இருப்பேன்னு நினைச்சேன். இப்ப என்னடா ஃப்ரீயா இருக்கேன். ஆச்சரியமா இருக்கே. அரவிந்த், நிறுத்திக்கோ. ஹலோ அக்கா, அரவிந்த் எப்படிப்பட்டவன் நீயாச்சும் புரிஞ்சுக்கோ. அன்னைக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினால கேளு. அரவிந்த், என்ன பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க அரவிந்த். வேணா சொல்லிட்டேன். ஐயோ ராதிகா செல்லம், நீ ஏன் இப்படி என்கிட்ட கோவப்பட்டே இருக்க? நான் நாங்க விட்டு வந்துட்டேன். ஆனா என்னால இங்க கான்ஃபரன்ஸே சரியா அட்டெண்ட் பண்ண முடியல தெரியுமா? I miss you baby. இல்ல பேபிஸ். என் பேபி இப்போ இன்னொரு பேபி சுமந்துட்டு இருக்குல்ல. இங்க பாரு ராதிகா, நீ என்கிட்ட சண்டை போடு, என்ன திட்டு, நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து உடம்ப கவனிச்சுக்கோடா. அப்பதான் நான் இங்க நிம்மதியா இருப்பேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. நான் உங்க அக்கா கிட்ட போன் பண்ணி பேசிக்கிறேன். அவங்க தான் உன்னை கரெக்டா பாத்துப்பாங்க. ராதிகா, நீ என்கிட்ட கேட்டத என்னால அப்பவே கொடுக்க முடியல. இப்ப கொடுக்கறேன். என்னடா நம்ம ஒண்ணு கேட்டா இவன் ரெண்டா கொடுக்கறானேன்னு பாக்குறியா? ஒண்ணு உனக்கு, இன்னொன்னு உனக்குள்ள இருக்கிற என் செல்ல குட்டிக்கு. அப்புறம் அதுவும் கோச்சுக்கும்ல. ஓடி இங்க பாரு, டீ வச்சுட்டு போறேன், அப்புறம் குடி. அரவிந்த், ஒரு லிமிட்டோட நிறுத்திக்கோ. அதான் உனக்கும் நல்லது. ரொம்ப நடிக்காரு. இவ்ளோ நேரம் நீ பேசினதெல்லாம் என் அக்கா கேட்டுட்டு தான் போறா. தெரியும்டி, அதுக்காக தானே முத்தத்தை அள்ளி வீசுன. எப்படி தெரிச்சு ஓடி இருப்பாங்களே உங்க அக்கா. இப்பதான் ராதிகா என் ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு. எதுக்குமே ஆசைப்படாம இருந்தவ எனக்குன்னு அன்பும் ஆசையும் வச்சது ஓ மேலதான் பார்த்திபா. எங்கங்க அந்த அன்பு எங்க? பார்த்திபா, வெறும் வார்த்தையில மட்டும்தானே இருக்கு. எப்பவுமே உங்க செயல்ல நான் அதை பார்த்ததே இல்லையே. நான் தான் கண்மூடித்தனமா உங்களை நேசிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன்.
நான் உங்களை நேசிக்கிற அளவுக்கு நீங்களும் என்ன நேசிக்கிறீங்கன்னு கூட கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன். பார்த்திபா, அப்படி நம்பினதுனாலதான் நீங்க அவ்வளவு தடவை விரட்டி விட்டும் போகாம உங்க கூடவே நின்ன. உங்க மனசுக்குள்ள இருக்கிற காதலை வெளியில கொண்டு வர்றது, உங்களுக்கு தாலி கட்டுறதுன்னு எல்லாமே நான் தான் வலுக்கட்டாயமா செஞ்சிருக்கேன். செய்ய வச்சிட்டேன்னு தோணுது. பார்த்திபா, நீங்க எதுவும் பேச வேண்டாங்க. என் மேல காதல் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. ஆனா இப்போ உங்க காதலை என்னால உணரவே முடியல. என்னடா நீ ஏன்னா ஒண்ணு இல்லாத விஷயத்துக்குலாம் சித்தப்பா சித்தப்பா நீ போன போடுவ, நானும் வந்து பாப்பேன். இவ்வளவு பெரிய விஷயத்த கமுக்கமா முடிச்சிருக்க. சித்தப்பாக்கு போன் பண்ணி சொல்லணும்னு கூட உனக்கு தோணல. பிளான் பண்ணி செஞ்சுட்டல. ஐயோ சித்தப்பா மறந்துட்டல. ஐயோ சித்தப்பா, நானும் எதுவும் பிளான் பண்ணல, அதுவே தானே நடந்துச்சு. பொண்ணோட அப்பா முரளி மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அவனை கொல்ல ஆளெல்லாம் அனுப்பியிருந்தாரு. அவர்கிட்ட நீங்க பேசுனீங்களா? அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? முதல்ல வெட்டுவன் குத்துவன்னு பயங்கரமா குதிச்சாரு. அப்புறம் நான் யாரு, நம்ம குடும்பம் யாருன்னு அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனாலும் கொஞ்சம் கோவமா தான் இருக்காரு. ஏன் சித்தப்பா? பொண்ணை இழுத்துட்டு போன முரளி மேலயோ அவர் பொண்ணு மேலயோ அவருக்கு கோவம் கிடையாது. அவர் ஆளுங்களை இழுத்து போட்டு அடிச்சான் பாத்தியா, காப்பாத்துறங்கிற பேர்ல. அவன் மேலதான் ரண கொடூரமா இருக்காரு. பார்த்திபம் மட்டும் அவங்கள அடிக்கலனா அங்கேயே இவனை கொண்டு போட்டிருப்பாங்க. அப்ப பிரச்சனை பண்ணிட்டு இப்போ நல்லவங்க மாதிரி பேசுறாங்களா? ஏண்டா, நீயும் அங்கதானே இருந்த, பதில் சொல்லு. ஏமா, நடந்து முடிஞ்சது பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? தம்பி, இனிமே அவங்களால முரளிக்கு எதுவும் பிரச்சனை வராதுல்ல? இனி முரளியை பத்தி யாருக்கும் எந்த கவலையும் வேண்டாம். கடவுளே, நல்லபடியா காப்பாத்திட்டப்பா. எம்எல்ஏ மருமகனா சும்மாவா? அவனுக்கு இனிமே எல்லாமே நல்லதுதான். அப்புறம் ஆனா எதுக்கு எடுத்தாலும் அடித்தடின்னு பிரச்சனை பண்ண காத்துட்டு இருக்கிற ஒரு சில பேரால நம்ம குடும்பத்துக்கு என்னைக்குனாலும் ஆபத்து தான். புரிஞ்சுக்கிட்டா சரி. பார்த்திபா ஒன்னும் சண்டை போடுறவன் இல்ல. நம்ம குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து செய்யறவன். நம்மளால தான் அவனுக்கு கஷ்டம். அப்படியே நம்ம நாங்க கஷ்டத்தை கொடுத்தோம். என்னப்பா பார்த்திபா, எப்போ நீதான் சவுடாலா பேசிட்டு இருப்ப, இன்னைக்கு என்னப்பா அமைதியா இருக்க? என்னப்பா கஷ்டம் உனக்கு? தம்பி, பார்த்திபனோட அப்பா இறந்துட்டாருப்பா. அரவிந்த், எதுக்கு இது? அது ஜூஸ் போட. கொடுங்க, நான் போட்டு தரேன். ஏன் ராதிகாவுக்கு என் கையால ஜூஸ் போட்டு கொடுக்க நான் எடுத்துட்டு போறேன். நானே போட்டுக்கிறேன். இப்படி ஒரு தங்கமான மனுஷங்கிட்ட போய் புரிஞ்சுக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. பேரானந்தம் நீ கொடுத்தத திருப்பி கொடுப்ப,
எண்ணிக்கொள்ளடி என் சின்ன கண்மணி. இப்ப எதுக்கு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும்? ம்? திருப்பி கொடுக்கணும். புரியல. நீ நல்லா இருக்கணும்னு தனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கைய உனக்காக விட்டு கொடுத்தவர் ரஜினி. அந்த தியாகத்தை புரிஞ்சுக்காம நீ அவ வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டே இருந்த. இப்போ ரஜினி பார்த்திபன் ஒன்னா இருக்க கூடாதுன்னு அவங்கள பிரிச்சுக்கிட்டு இருக்க. இப்படி நல்லவங்களுக்கு நீ நிறைய கஷ்டத்தை கணக்கு பார்க்காம கொடுத்துட்டு இருக்க. அத அப்படியே மொத்தமா உனக்கு திருப்பி கொடுக்கத்தான் அந்த கடவுள் என்ன அனுப்பியிருக்கான். அதுக்கு நீ முதல்ல இங்க இருக்கணும்ல. டைவர்ஸ்ல சைன் பண்ணிருக்க, ஞாபகம் இருக்கா உனக்கு? இவ்ளோ யோசிக்கிறவனுக்கு அதை எப்படி க்ளோஸ் பண்ணணும் தெரியாதா? இந்த ஜென்மத்துல உனக்கு என்கிட்ட இருந்து டைவர்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஓ, புரியுது புரியுது. இந்த குழந்தைக்காக தான் டிவோர்ஸ். ரஜினி பார்த்திபனை காப்பாத்த போறேன்னு டிராமா பண்ணிட்டு இருக்க. இந்த குழந்தைய நான் கலைச்சிட்டா என்ன பண்ணுவேன்? ஓ, வித் பிளஷர். தாராளமா பண்ணு. என்னடி என்னாச்சு? நான் சத்தம் போடல. இவருதான் வேணும்னே என்ன வெறுப்பேத்துறாரு. மாப்பிள்ள அப்படி என்னதாமா பண்ணாரு? எனக்கு ஜூஸ் போடுறதா சொல்லி போட்டுட்டு இவரே குடிச்சுக்கிறாரு. வெறுப்பேத்திட்டு இருக்காரு. இல்ல ராதிகா, உனக்கு ஜூஸ் போட்டு கொடுக்க போறேன்னு வெளியே சொல்லிட்டு வந்தாரு. இவளுக்காக தான் அத்தனை நான் ஜூஸே போட்டேன். இவதான் குடிச்சா. வேணா அவ வாய பாருங்களேன். ஜூஸ ஃபுல்லா குடிச்சிட்டு கிளாஸ் என் கையில கொடுத்துட்டு இப்ப எதுக்கு என்ன இப்படி சத்தம் போறான்னு எனக்கு புரியல. ஒருவேளை என்ன இவளுக்கு இப்பவும் பிடிக்கல போல இருக்கு. நிறுத்தி. இன்னும் எப்பதாடி உனக்கு கூறு வர போகுது? மாப்பிள்ள மனச நோகடிக்காத ராதிகா. இனிமே இப்படி பண்ண உள்ளத்தாச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். அப்படியே 2 அரை கொடுத்துருவேன். இப்பதான் உனக்கு புத்தி வர போகுதோ தெரியல. கிளாஸ் கொடுங்க. எப்படி அரவிந்த், எப்படி சரியாகும்? சரியாகிற மாதிரி தப்பா நடந்திருக்கு. பார்த்திபன் எழுந்தது என்னால திருப்பி கொடுக்க முடியுமா? அது முடியாதுதான். ஆனா அதுக்காக நீ அவனு முகத்தை திருப்பிக்கிட்டு இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா இருக்கிறது நல்லாவா இருக்கு? அவன்கிட்ட பேசு, அவனை சரி பண்ணு. சரி பண்ண முடியல அரவிந்த். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு என்னால அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியில வரவே முடியல. அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். பேசுன்னு கட்டாயப்படுத்த எனக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லு? புரியுது. உன்கிட்ட வந்து பேசுற மாதிரி பார்த்திபன் கிட்ட என்னால பேச முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவன் கோவம் நியாயமானது. அவன் பழைய மாதிரி வரணும்னு, அவன் கோபம் குறையணும்னு தான் மாமா போட்டோவை கொண்டு வந்து வச்சு நான் செய்ய வேண்டியது செய்யணும்னு பூஜைக்கு ரெடி பண்ண. ஆனா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணான்னு பார்த்தல்ல. அப்பா இறந்ததையே அவனால தாங்கிக்க முடியாம இருக்கிறப்ப நீயும் விட்டு கொடுத்துட்டேங்கிறதுதான் அவனால தாங்கிக்க முடியல. நிஜமா சொல்லணும்னா உன் குடும்ப பாசம் உன் கண்ணை மறைக்குது ரஜினி.
உன் குடும்பத்து மேல இன்னும் உனக்கு ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை இருக்கு. அவங்க எப்படியும் திருந்திடுவாங்கன்னு இன்னும் நம்பிட்டு காத்துட்டு இருக்க. பார்த்து எதுக்காக காத்துட்டு இருக்கணும் சொல்லு? அவன் இந்த குடும்பத்தை நம்பணும்னு நான் சொல்லல அரவிந்த். ஆனா என்னையே நம்ப மாட்டேங்கிறான். உன் மேல நம்பிக்கை இருக்கிறதால தான் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவன் இன்னும் இங்க இருக்கான், உன் கூட இருக்கான். இங்க பாரு ரஜினி, அவன் மனசுல இப்பவும் நீ இருக்க. உன் மேல அன்பு இருக்கு, அவன் காதல் இன்னும் மாறாம அப்படியே இருக்கு. என் மனசுல அப்படி காதல் இல்லைன்னு நினைக்கிறியா? அது உன் மனசுல மட்டும்தான் இருக்கு, அதான் பிரச்சனை. அதை நீ நிரூபிக்க வேண்டிய இடம் வந்துருச்சுன்னு எனக்கு தோணுது. நான் என்ன பண்ணணும்? இங்க பாருங்க, எம்எல்ஏ குடும்பத்தோட இங்க வந்து சடங்கு செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அதெல்லாம் சரியா நடந்தாதான் அவரோட கோபம் கொஞ்சம் குறையும், பாத்துக்குங்க. இதுவும் முட்டிக்கிச்சுன்னு வைங்க, அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்ல. இதோ இங்க நிக்குதுங்களே, இந்த ரெண்டுத்துக்குமே நல்லது இல்ல. நான் எவ்வளவு தப்பு பண்ணும் போதெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ நான் திருந்தி ஒரு வாழ்க்கையை நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சரின்னு சொல்லுங்க. பார்த்திபா அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் சாரி சொல்றேன். சித்தப்பா, அவங்கள வர சொல்லுங்க. சரிம்மா சிங்கமுத்து, அவங்கள வர சொல்லு. அண்ணா, எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம், எம்எல்ஏ சம்பந்தி ரஜினியை பத்தி ஏதோ கேள்விப்பட்டிருக்காரு. அவன் மேல அவரு ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. இந்த சடங்கு நடக்கும் போது அவ இருக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. அத அந்த மகாராணி கிட்ட சொல்லிருங்க. அவகிட்ட யார் சொல்லுவா? நாங்களாம் சொன்னா அவ கேட்கவே மாட்டா. நாம சொன்னாதான்க்கா கேட்க மாட்டா. இதோ குபேரன் மாமா, அம்மா, இதோ இந்த பத்மாமாலா சொன்னா கண்டிப்பா அவ கேப்பா. இங்க பாருங்க, யாரு சொல்லுவீங்களோ எப்படி சொல்லுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நடக்கிறது குறையில்லாம தடையில்லாம சிறப்பா நடக்கணும். அதுக்கு நீங்க மகாராணிய சம்மதிக்க வைங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். முரளிக்கு நடக்க போற சடங்குல கலந்துக்காம போனா ரஜினிய குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவீங்க. அதே பார்த்திபனோட அப்பாவோட காரியத்துக்கு போகாம இருந்தா வருத்தத்துல இருக்க பார்த்திபன் கோவமாயி டென்ஷன் ஆவான். ஏற்கனவே ரஜினி மேல கோவமா இருக்கான். வா, ரஜினிக்கு செம்ம செக்கு இல்ல. அந்த மாதிரி ஒரு பிரில்லியன்ட் மூவ்லாம் ஒன்ன தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது ராதிகா. யாராலையும் பிளான் பண்ண முடியாது. அவ்வளவு பிரில்லியன்ட் செக் வச்சு நான் என்ன செய்ய? உன்னை இந்த வீட்ல இருந்து துரத்த முடியலையே. நீ எப்ப இந்த வீட்டை விட்டு போறியோ அப்பதான் எனக்கு நிம்மதி. போ ஃபர்ஸ்ட். இந்த பாரு, என் பெட்டியெல்லாம் எப்பவோ பேக் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். நீங்க பண்ற கேடித்தனத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டே இருக்காம என்னைக்காவது ஒரு நாள் ரஜினி உங்களை வெளுத்துருவாள்ல, அன்னைக்கு நான் கிளம்பிடுறேன். அப்படின்னா அது உன் கனவுல கூட நடக்காது. அப்படி பண்றவளா இருந்தா இதுக்குள்ள நடந்திருக்கணுமே. அதான்டி, அதான் அவ பாசத்தை கத்தியாக்கி அவ கண்ணுலயே குத்துறீங்கல்ல. ஏன் அவ மேல என்ன உங்களுக்கு ஆத்திரம்? அவ என்ன துரோகம் பண்ணா உங்களுக்கு? ஏன் உனக்கு தெரியாதா? நீயும் தானே அதுல கூட்டு. அம்மா தாயே, என்ன ஏமாத்தி உன்னை என் தள்ள கட்டி வச்சான்னு மறுபடியும் ஆரம்பிச்சிடாத. அதெல்லாம் எப்படி சொன்னாலும் உனக்கு புரியவே புரியாது. ரஜினிய பத்தி நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். அது போதும் எனக்கு. நீ வேணா பாரு, பார்த்திபனோட அப்பா காரியத்துக்கு போகாம அவ இங்கதான் இருக்க போறா. இதுக்கப்புறம் யாரு நினைச்சாலும் பார்த்திபனையும் அவளையும் சேர்க்கவே முடியாது. பார்க்கதானே போற பார்.
நல்லா குடி. எங்க அப்பா அம்மா வீடு சொந்தம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட வந்தனே, என்னை இப்படி விட்டுட்டு போக பாக்குறியே? ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? பாரு அந்த பிள்ளையோட மூஞ்ச பாரு. அந்த பிள்ளைய விட்டுட்டு போக எப்படி மனசு வந்துச்சு? இந்த மாதிரி அறிவு கட்ட வேலை எல்லாம் பாக்குறியே, உருப்படியா ஒரு வேலை பார்க்க மாட்டியா? ஏடா இத்தனை பேர் இருக்கோம்ல, யார்கிட்டயாவது என்ன ஏதுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? அறிவு கட்டவன சொல்றான். சொல்லடா. டேய் சொல்றாங்கடா. டேய் கேக்குறாங்கல்ல, சொல்லி தொலையேன். சாகர அளவுக்கு என்னடா பிரச்சனை உனக்கு? அக்கா, நீதான் அவன் ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டல்ல, அதான் அவன் இந்த முடிவு எடுத்திருக்கான். அக்கா அக்கா, முரளி, எந்திரி முரளி, என்ன பண்ணிட்டு இருக்க? சாரிக்கா, எந்திரி முரளி, தெரியாம எந்திரிடா. பண்ணிட்டேன்க்கா. என்ன மன்னிச்சிருக்கா. ஐயோ கடவுளே, எனக்கு வேற வழி தெரியலக்கா. நீ மட்டும் மனசு வைக்கலனா இவங்க அப்பா கோபத்துல என்ன பண்ணுவதே தெரியலக்கா. அப்படியே உயிர் போறதை விட இப்படி போகட்டும் தாங்க. முரளி, டேய் அதெல்லாம் அட பாவிங்களா, பாவண்டா ரஜினி. உங்க வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாக்குறீங்களே, அவ வாழ்க்கைய யோசிச்சு பாத்தீங்களா? அக்கா இப்படி அடம் பிடிக்காதுக்கா. அவன் இப்படி போய் சேர்றதுக்கு தான் அவனை சண்டை போட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்தீங்களா? அதுக்கு அவன் அங்கேயே செத்துருக்கலாம். ரஜினி, இந்த ஒரே ஒரு தடவை தான், அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கைய அவன் பாத்துப்பான். ப்ளீஸ் ரஜினி, ஒத்துக்கோ, ஏன் வரேன்னு சொல்லு. ப்ளீஸ்கா, நீ முடியாதுன்னு சொன்னா என் வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சு போயிடுங்க. அக்கா ப்ளீஸ்கா, என் தாலி எப்படியாவது காப்பாத்திடுங்கக்கா. ப்ளீஸ்கா. ராதிகா, என்ன என்னடி அவ்ளோ யோசனையில இருக்க? நாங்க பேசுறத கூட கேட்காம? அக்கா, அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா நீங்க சொல்ற அளவுக்குலாம் சரியா நடக்கும்னு எனக்கு தோணல. ஏமா ஏன் அப்படி சொல்ற? ஆமா சித்தப்பா, என்னமோ தப்பா இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் பிடிபடல. என்னடி தப்பா இருக்கு? அக்கா, அவ என்னமோ சத்தியம்லாம் செஞ்சு கொடுத்துட்டா. ஆனா இங்க இருப்பாளான்னு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த தடவையும் நம்ம பல்பு வாங்குற மாதிரி ஏதாச்சும் நடந்துருமோன்னு பயமா இருக்குக்கா. என்ன சித்தப்பா சிரிக்கிறீங்க? இப்படிதான் அவ பார்த்திபனை விட்டு கொடுக்கறேன்னு 1000 தடவை சத்தியம் பண்ணா. காப்பாத்தினாளா? அதாமா ரஜினி, அவ கூட பிறந்தவளா இருந்துகிட்டு என்ன நீ அவளை புரிஞ்சுக்கலையே? இங்க பாருமா, இந்த உலகமே காரி துப்புனாலும் இந்த குடும்பத்தை மட்டும் அவ என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டா, விட்டுட்டு போகவும் மாட்டா. அவ வாழ்க்கையே அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு உங்களுக்காக தான் நிப்பா. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அப்போ அவ நிச்சயமா முரளியோட ரிசப்ஷனுக்கு இருப்பான்னு சொல்றீங்களா சித்தப்பா? கண்டிப்பா நிப்பா. சித்தப்பா, நீங்க சொல்றது லாஜிக்கலா கரெக்டா தான் இருக்கு. ஆனாலும் என் மனசுக்கு என்னவோ அவ பார்த்திபனோட அப்பா காரியத்துக்கு தான் போவான்னு தோணிட்டே இருக்கு.
ஒருவேளை நமக்கு நேரம் நல்லா இருந்து அவ அங்க போகாம இங்கே இருந்துட்டானா அவ்வளவுதான், அதோட எல்லாம் முடிஞ்சிரும். முரளிக்காக தான் பார்த்திபன் அப்பா விஷயத்த நாம அவகிட்ட இருந்து மறைச்சோம். இப்ப அதே முரளிக்காக அவ வந்து நின்னான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பார்த்திபன் ரஜினிய திரும்பி கூட பார்க்க மாட்டான். அம்மாடி, அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஏன் இவ்வளவு ஊர்ஜிதமா சொல்றேன்னா, அதிர்ஷ்டம் இந்த தடவை நம்ம பக்கத்துல இருக்குதுமா, நம்பிக்கையோட இரு. இது மட்டும் நடந்தா ரஜினி பார்த்திபன் காதல் கதைக்கு இதுதான் சித்தப்பா எண்டு. கண்டிப்பா எண்டுதாமா. என்ன சம்பந்தி, எதுக்காக நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. உட்காருங்கம்மா. சங்கரி, வந்திருக்கிறவங்க குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடு. சரிங்க. நில்லுமா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இல்ல சம்பந்தி, முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வேண்டான்னு சொன்னா எப்படி? சங்கரி, நீ போய் எடுத்துட்டு வா, போ. அக்கா போக்கா. சரிங்கம்மா. வேணாம், இதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. கல்யாணம் நடந்த லட்சணத்துக்கு சம்பந்தி முறை ஒண்ணுதான் குறைச்சல். அமைதியாரடி. இதுவே நான் பழைய ஆளா இருந்திருக்கணும், உங்க 2 பேரையும் வெட்டி போட்டுட்டு காணா போனமாக்கி இருப்பேன். இருக்கால இவதான் என் புள்ளன்னு ஒப்பாரி வச்சு இங்க இழுத்துட்டு வந்தான். ஐயா, நீங்க பெரிய ஆளு, உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. அங்க வந்தப்போ என்கிட்ட ரொம்ப நல்லபடியா தானே பேசுறீங்க, இங்க வந்துட்டு இப்படி கோவப்படுறீங்களே. எங்களுக்காக கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி வாழ வேண்டிய பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதமா? இவன் யார்? இவன் ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு என்னத்த பெருசா கிழிச்சிருக்கான் இவன்? என் புள்ளைய எப்பேற்பட்ட இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன் தெரியுமா நானு? இந்த பிக்காளி பைய படிச்சிட்டு இருந்த என் புள்ள பின்னாடி சுத்தி ஏமாத்தி இழுத்துக்கிட்டு வந்து தாலி கட்டி இருக்கான் அவன். ஆசீர்வாதம் பண்ணணுமா அவன்? ஆசீர்வாதம்? ஏங்க, என்னங்க இது? அவங்க கல்யாணம் பண்ணது தப்புதான், அதுக்காக இப்படியா பேசுறது? பெத்த தகப்பனே இப்படி பேசினா என் புள்ள எப்படிங்க சந்தோஷமா இருக்கும்? ஏய், சும்மா நிறுத்தி. அப்படியே அழுது அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு. அப்ப நீங்க ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி பேசுறீங்க? சரி அழாத. 1 hour சொல்லுங்க. டேய் முரளி, போய் அவளை கூட்டிட்டு வாடா. சரிங்க. ஏண்டி இப்படி பண்ண? ஏண்டி இப்படி பண்ண? என் பொண்ணுக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும்னு நான் கனவு கண்டிருப்பேன். பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூட்டி ஜாம்னு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்பா. ஆனா இவன் எங்க அவளா ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா, அவ நல்லா இருக்கணும்னு ஒரு வார்த்தை ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். அமைதியா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, நம்ம பொண்ணுங்க, தயவு செஞ்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுப்பா. ஆமா சம்பந்தி, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. என்னங்க? வாடா, விடுடா. ஏய், விடுடா. நல்லா இருக்கு. எதிரி. சரி, இனிமே நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க, நான் கிளம்புறேன். சம்மதி. ஐயா, நீங்க இங்க இருக்கிறதா எங்களுக்கு கௌரவமே. நீங்க போயிட்டு அப்படி வீட்டுக்கு 4 பேர் வருவாங்க, அவங்க வந்து நீங்க இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, எங்களுக்கும் கௌரவமா இருக்குல்லையா?
ஏயா உங்க வீட்டு கதை தான் ஊரெல்லாம் சிரிப்பா சிரிக்குது. இதுல உங்களுக்கு என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு? கௌரவம் ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? ஏய் என்னடி தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? நிக்கிறான்ல இவன் அப்பனுக்கு 2 பொண்டாட்டி. அவங்க 2 பேரையுமே ஒரே வீட்டுல வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதே மாதிரி நாளைக்கு இவனோ ஒருத்திய கூட்டிட்டு வந்து நிக்க மாட்டான்னு என்னடி நிச்சயம்? முடிச்சாரு பாருங்க ஒரு பாயிண்ட. இந்த மாமாவை எங்க காணோம்? இந்நேரம் பார்த்து எங்க போனாரு? எங்க போவாரு? தலையில துண்டை போட்டுக்கிட்டு கிச்சன்ல இருப்பாரு, இல்லனா வேற எங்கேயாவது போய் ஒளிச்சுக்கிட்டு இருப்பாரு. மாமா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நான் ஒண்ணு அப்படிப்பட்டவனா இல்ல. ஏய் பயமுற. உங்க அக்கா கல்யாணத்துக்காக வச்சிருந்த 15 லட்சம் ரூபாய் பணத்தை தூக்கிட்டு ஓடி போனவன் தானே நீ? பணத்தோட நீ எங்க போன? எப்படி எதுக்காக நீ திரும்ப வந்த? உன் மேல எந்த ஸ்டேஷன்ல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு? எப்படி அவங்க உன்னை விட்டாங்க? ஆல் டீடைல்ஸும் நான் தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். சொல்லட்டா? என் பொண்ணு கழுத்துல தொட்டு தாலி கட்டிட்ட. அதனாலதான் நீ தப்பிச்சிட்ட ராஸ்கல். ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை கூட்டு வர பாருமா. ராதிகா போன் பண்ணி கேளு. எங்க போகுது? என்னாச்சு? போன் ரிங் போய் கட் ஆயிடுச்சு. கட் ஆயிடுச்சா? சகல அங்க பாருங்க, என் பொண்டாட்டி முடிக்கிறத பார்த்தா இவங்க வசமா எதுலயோ மாட்டிட்டாங்க போல் இருக்கே. போங்க சித்தப்பா. என்ன முரளி? ஒண்ணும் இல்ல, பயப்படாத. என்ன சங்கரி? சங்கரி, ரஜினி எங்கடி? அதான் உங்க அம்மா கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லாம உங்களுக்குள்ளே பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ரஜினி எங்க? ஏங்க 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 அவசரப்படுறீங்க? கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேன். சொல்லுங்கம்மா, ரஜினி எங்கம்மா? 3 பேரை இப்படி திருட்டு மொழி முடிச்சா என்ன அர்த்தம்? அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, இங்க பக்கத்துல ஒரு ஃபேமஸ் ஹோட்டல் இருக்கு. அங்க இருந்து பியூர் நெய்ல செஞ்ச வெஜிடேரியன் தான் கொண்டு வந்திருக்கா. அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிட்டு பேசலாமா? யோ, நீ குடுக்கிற உளுந்த வடைக்கும் ஊசி போட சட்னிக்கும் நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறியா? ரஜினி எங்கன்னு கேட்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அது நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், ரஜினி இல்ல. என்னது? ரஜினி இல்லையா? ஏங்க நீங்க ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? ஏய், என்னடி கூறுகட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? ஃபங்க்ஷன் அன்னைக்கு இவங்க வீட்டு பொண்ணே இங்க இல்லன்னா என்னடி அர்த்தம்? இந்த கல்யாணத்துல அவளுக்கு விருப்பம் இல்லன்னு அர்த்தம். சம்மந்தி அப்படிலாம் கிடையாது. அப்ப ரஜினி எங்கயா? அது இங்கதான் பக்கத்துல எங்கயாவது போயிருப்பா சம்மந்தி. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் சம்மந்தி. எல்லாரும் இங்க இருக்கும்போது அவ மட்டும் எங்கயா போயிருப்பா? அது ஆமா, என் மூஞ்சியா இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ரஜினிக்கு போன போடுங்க. ராதிகா, ரஜினிக்கு போன் பண்ணுடி. சீக்கிரம் பண்ணு, உடனே பண்ணு. இதோ பண்றேம்மா. இதோ பண்றாங்க. என்னாச்சு? சுவாமிய நன்னா வேண்டிண்டு விளக்க தண்ணியில விடுங்க. அத அந்த ஆத்மா ஏத்துக்கலனா நாம கிளம்புறதுக்கு முன்னால இந்த விளக்கு தண்ணியில முழுகிடும். மூழ்காம தண்ணிக்கு மேலேயே விளக்கு இருந்தா
அவ நம்ம வேண்டுதல ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். இவங்க வேண்டுதல என் அப்பா ஏத்துக்க மாட்டாரு. சரி, விளக்க தண்ணியில விடுங்கம்மா. தம்பி, உங்க விளக்கு தான் மிதக்கிறது. நீங்க அவருக்கு என்ன பண்ணிருந்தாலும் சரி, அவரு உங்களை மன்னிச்சு ஏத்துட்டார். ஐயோ, அப்ப ஏன் வேண்டுதலை ஏத்துக்கலையா? அப்ப தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை இல்லையா? நல்லதுக்கு காலமே இல்லையா? அப்படி இல்லம்மா, நமக்கு யார வேணா பிடிச்சிருக்கலாம், அவருக்கு இவங்கள தான் பிடிச்சிருக்கு. பெத்த புள்ள இருக்கும்போது அவரையும் மருமகளை விட்டுட்டு வீம்புக்கு தர்ப்பணம் யாருக்கு பண்றேள்? இறந்து போனவர் குடும்பம் ஒன்னா இருக்கணும்னு விருப்பப்படுறார். அதனாலதான் உங்க விளக்க மூழ்கடிச்சிட்டாரு. இவங்க விளக்கு மிதக்கிறது. இவாள நீங்க ஆசீர்வாதம் பண்ணி ஏத்துக்குங்க. அவ்வளவு ரிஸ்க் எடுத்து எங்களை சேர்த்து வச்சீங்க. இப்ப நீங்களே எங்களை பிரிச்சு வச்சிட்டீங்களே. நான் கேட்டுட்டு இருக்கான்ல, இவன் கேள்விக்கு பதில் சொல்லு. இங்க பாரு, நீ எல்லாம் பேசவே கூடாது. நீ உண்டா இருக்கங்கிற ஒரே காரணத்தினாலதான் நான் வாயை மூடிட்டு போயிட்டு இருக்கேன். இல்லனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்லனா என்ன பண்ணுவ? என்ன ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? நீ பிளான போட்டு ரஜினியை இங்க இருக்க விடாம பண்ணிட்ட. அவ உன் கூட உங்க அப்பாக்கு காரியம் பண்ண வந்துட்டா. இங்க அந்த ஆளு வந்து பெரிய கலட்டா பண்ணி அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்ல எல்லாமே நாசமா போச்சு. செத்து போன ஒருத்தருக்காக உசுரோட இருக்கிற வாழ்க்கையில இப்படி விளையாடிட்டீங்க. எனக்கு உங்க யார பார்த்தாலும் கோபம் வரல. ஏன் தெரியுமா? நீங்க எல்லாருமே இப்படிதான். பேசிக்காவே உங்க யாருக்குமே மனுஷங்களா வாழவே தகுதி இல்லைங்கிறது எனக்கு இப்ப நல்லா தெளிவா புரியுது. எங்கேயோ மனுஷங்க அவங்களுக்கு தெரியாம ஒரு தடவை தப்பு பண்ணுவாங்க. ஆனா நீங்க இத உங்க லைஃப் ஸ்டைலாவே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. உங்க யாரு மேலையும் இந்த நிமிஷம் கூட எனக்கு கோவம் இல்ல. நீ ஒரு தம்பின்னு உனக்காக ஓடி வந்தது, நீ ஒரு பெரிய தங்கச்சின்னு உனக்காக காதலையும் விட்டு கொடுத்து கல்யாணம் பண்ணது, நீங்க காசு ஆட்டைய போடுறது தெரியாம உங்களை பாம்புன்னு தெரியாம வீட்டுக்குள்ள வச்சு சாப்பாடு போடுறால வேண்டாம், இதெல்லாம் பண்றால ரஜினி. அவன் பண்ற முட்டாள்தனத்து மேலதான் எனக்கு கோவம் வருது. ஏய், உனக்கு தான் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுல்ல. நீதான் பஞ்சாயத்தாயி அவகிட்டயும் பேசுறது இல்லல்ல. அப்புறம் எதுக்கு இன்னும் இந்த வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க? கிளம்பி போய் தொலை வேண்டியதானே. நான் ஏன் போகாம இங்கே இருக்க தெரியுமா? நீங்க ஆசைப்படுறீங்களே ஒரு விஷயம், அதை எதையுமே உங்க வாழ்க்கையில செய்யக்கூடாதுன்னு தான் நான் இங்க இருக்கேன். எல்லா தப்பும் பண்ணிட்டு அப்படி அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம் நினைச்சீங்களா? எங்க அப்பாவோட சாவுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லணும். அது
நாங்க தம்பி மேல இருக்கிற பாசத்துல உனக்கு போன் பண்ணல. அதெல்லாம் நீ மனசுல வச்சுட்டு இப்படி சொல்லாத. அதுக்கு பேசுறதுக்கு ஒரு முறை இருக்கு. அத நீங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரி பேசிட்டீங்க. உங்களால ஒருத்தர் செத்து போய்